ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து லாங் பேக்காக வந்து எங்களுக்கு வந்து பேபி இல்லை. இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டு அடுத்து கோயில் குளம் போயிட்டு வந்து நம்ம குழந்தை இப்போ வந்து உருவாகிருக்கு. 7 மாதம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளகாப்பு பண்ணியிருந்தோம். அவங்க கலெக்ட் ஆன வளையல்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு மெமரிஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். அந்த ப்ராடக்ட்டில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட்ஸ் டீட்டெயில் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வளையல்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5th மந்த்து நம்ம வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பண்ணாங்க, அதோட கலெக்ஷன்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா புட்லூர் அம்மன் கோயிலில் நம்ம பண்ணும்போது வந்த கலெக்ஷன்ஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்லூர் அம்மன் கோயிலில் குழந்தை இல்லாதவங்க வேண்டி இந்த மாதிரி வளகாப்பு பண்ணுறவங்களுக்கு கையில் போட்டு விட்ட வளையல்ஸ். இதெல்லாம் ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த லிங்க் நான் சென்ட் பண்ணி விடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து என் ஒய்ஃபோட தாய் மாமா வீட்டு சைடில் வந்து வளகாப்பு பண்ணாங்க 7ஆம் மாதம். இப்போ நம்ம 5ஆவது மாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து பண்ணாங்க. அடுத்து 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம புட்லூர் அம்மன் கோயிலில் வந்து நம்ம வேண்டியிருந்தனால அங்கே போய் பண்ணது. அவங்க எங்கள் மாமியார் வேண்டியிருந்தாங்க, அதனால் அங்கே போய் பண்ணது. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க தாய் மாமா வீட்டு சைடு வந்து வீட்டில் வந்து வளகாப்பு பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே வரல. நான் வந்து லவ் மேரேஜ். என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் லவ் மேரேஜ்னால பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. லவ் பண்ணி என் வீட்டில் சொல்லி அவங்க தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. வீட்டில் சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தி தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கே ஒரு சம் ரீசன்ஸ் எப்படியோ பேசி என்னை வந்து ரொம்ப இதை பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை பிறக்க போது அவங்க வாரிசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எண்ணமே இல்லை. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபோனும் பண்ணலை, வந்து நேர்லேயும் பார்க்கல. இனிமேல் வரவும் முடியாது, வளகாப்பும் பண்ண முடியாது. நாத்தனார் வளகாப்பு பண்ணணும், எங்கள் வீட்டில் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு போய் பண்ணணுமா, டாக்டர் வந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. பண்ணக்கூடாது, அந்த காசு செலவு பண்ணக்கூடாதுக்காகவே ஊருக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து அவங்க வரவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூ வந்து நான் வெளியே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேறு எந்த பேரண்ட்ஸுமே அவங்க பசங்களையோ பொண்ணுங்களையோ வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்களுக்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சேர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூ, அந்த மாதிரி சினரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இத்தனைக்கும் நான் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஃபோன் கால் கூட பண்ணி கேட்கல, அவங்க வாரிசு வருது, இன்னும் குழந்தை பிறக்க போகுது, அந்த ஒரு எண்ணம் கூட இல்லை. ஆனால் வந்து கடவுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சடனாக வந்து என்ன பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பண்ண தப்புனால இப்போ பையனுக்கு அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீ பண்ண தப்பு நீயே அணுவை அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி எந்த பேரண்ட்ஸுமே அவங்க பசங்களை ட்ரீட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.